ஆஃப்டர் கொலிஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ அந்த ரீகாயில் வந்து எம்பி. பாட்டி, நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. தாத்தாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல பாட்டி. அதனால தான் வந்தேன். நீங்களும் சேர்ந்து என்ன தப்பா நினைச்சிட்டீங்களே. இது வரைக்கும் தீபிகா எத்தனையோ தடவை அவமானப்படுத்தியிருக்கா. எல்லார் முன்னாடியும் பல தடவை என்னை அவமானப்படுத்தியிருக்கா. அதெல்லாம் கூட எனக்கு பெரிய வழியா தெரியல. ஆனா நீங்க என்னை மூஞ்சில முழிக்காத, வெளியே போன்னு சொன்னதை என்னால் தாங்கிக்க முடியல பாட்டி. செத்துடலாம் போல இருக்கு பாட்டி. இந்த வேவ் லென்த்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. புங்குடி உன்னதான் புல ஜீவா சார் உன்னதான் கூப்பிடாரு. எந்திரி. கெட் அப். கிளாஸை கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட கான்சென்ட்ரேஷன் இங்க இல்ல. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் என்ன கேட்கறேனாவது புரியுதா? ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி நிக்கிற. டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இங்க வா. உனதான் போங்கடி, இங்க வான்னு சொன்னேன். என்னாச்சு போங்கடி உனக்கு? புங்குடி 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 மாரி, புங்குடிக்கு என்னாச்சு? ஏதோ உடம்பு சரியில்லையா? தெரியல சார். போவே போவே புங்குடி போவே. சரி புடி, தூக்கு தூக்கு தூக்கு. அவன் மயக்கம் போட்ட உடனே ஜீவா சார் எப்படி துடிச்சு போறாரு பார்த்தல்ல. இந்த நேரம் பார்த்து தீபிகா வேற இல்லாம போயிட்டாளே. ஜீவா சார் அவளை எங்க கூட்டிட்டு போறாருன்னு பார்க்கலாம். வாடி. வா வா. இந்தா தண்ணியை குடி. இந்தா குடி. என்னாச்சு பூங்குடி? உடம்புக்கு ஏதாவது? சார், அவர் என்னால சரியா எதுவுமே சாப்பிடல சார். சரியா தூங்கவும் இல்லை. அப்புறம் மயக்கம் தானே சார் வரும். நடந்ததையே நினைச்சு நம்ம மனசு போட்டு குழப்பிக்கிறதுல என்ன ஆகும்? நம்ம மனசு தடமா இருந்தா தானே சார் உடம்பும் தடமா இருக்கும். என்னாச்சு பூங்குடி? ஏதோ பிரச்சனையா? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்ல சார், இவ போய் சொல்றா. நேத்து ராத்திரி நாங்க 2 பேரும் பாரதி பாட்டி வீட்டுக்குள்ள தாத்தாவை பார்க்க போனோம். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தான் போனோம். ஆனா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாரதி பாட்டி இவளை திட்டி இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. போ. எதுக்கு பூங்குடி இப்படி தேவையில்லாம பாட்டி வீட்டுக்கு போன? அவங்க தான் வீட்டுக்கு வர வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லை சார், என்னால் தாத்தாவை பார்க்காம இருக்க முடியல சார். சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்படி அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி சாப்பிடாம தூங்காம இருந்து உடம்பையே நீ கெடுத்துக்கிற. சரி வா, ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். இல்லை சார், எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். சாப்பிட்ற மனநிலையில் நான் இல்லை சார். ஓங்கி அரைஞ்சனா? இங்க பார், உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு உன் தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பேசாம என் கூட வா. மாறி,
பூங்குடி கூட்டிட்டு வா, நான் கார் எடுத்துட்டு வரேன். ம் சரி சார். ஏன் பூவு, சாரு தான் இம்புட்டு தூரம் கூப்பிடுறாருல, வாப்பில போவோம். வா. வாடி. நேற்று ஒரு ஃபுல் அடிச்சும் போதையே ஏறல மாப்ள. டே மச்சான், அங்க பாருடா. உட்காருங்க. சார் பரவாயில்ல சார், எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும். பூங்குடி, அதான் நான் சொல்றேன்ல, போய் உட்கார். பூவு உள்ள போய் உட்காருப்ல. எங்க போறாங்க மச்சான்? வா போய் பாப்போம். டேடே மச்சான், என்னடா ஆச்சு? அவங்கள எங்க கூட்டிட்டு போற? இல்லடா, பூங்குடி மயங்க விழுந்துட்டா. மயங்கி விழுந்துட்டாளா? அதுக்கு எங்க சார் கூட்டு போறீங்க? காலேஜ்ல டாக்டர் ரூம் இருக்கு, அங்க கூட்டு போலாமே சார். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை ராசுக்குட்டி. பார்வதி பாட்டி வீட்டில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்திருக்கா. அதனால் எனர்ஜி இல்லாமல் மயங்கி விழுந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதான் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்து பூங்குடியோட மூடு மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிடும். ராசு, நீங்களும் என் கூட வாங்க. மச்சான் நீயும் வா. சரி வா. ஹே ஃபோன் குடுடி. ம் என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. ஐயோ ராசு. சார் இந்தாங்க சார் ஆர்டர் பூங்குடி, ப்ளீஸ். நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு 2 இட்லி போதும் சார். இந்த பாரு, 4 செட்டு பூரி, 2 தோசை, 2 பொங்கல், 2 ஊத்தப்பம், அப்புறம் சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி, இல்லைன்னா 2 இட்லி. யோ என்னையா இவங்க யார்கிட்டயுமே ஆர்டர் எடுக்காமலே போற? எது? அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க சொல்றீங்களே மேடம். யோ அது எனக்கு மட்டும்தான். அடிப்பாவி. இவங்க 3 பேருக்கு என்ன வேணும்னு நீயே கேட்டு ஆர்டர் வாங்கிட்டு போ. மச்சான் இங்க பாருங்க, ஒரு பிளேட் இட்லி இங்கே எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே சார். எனக்கு ஒரு செட் தோசை, இவங்களுக்கு Okay. மினி டிஃபன், அவ்வளோதான். ஓகே சார், கொண்டு வந்துடுறேன். ஏய் தின்னி பிசாசு, பசியில இருக்க பிள்ளையே 2 இட்லி போதும்னு சொல்லுது. நீ 10 பேரோட சாப்பாட்டை ஒண்ணா ஆர்டர் பண்ற? இந்த வெக்கம் மானம் கூச்சம் நாச்சம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடணும். ஐயா தூ. சூப்பர் தத்துவம் மாதிரி. போகும்போது மறக்காம இத ஹோட்டல் போர்ட்ல எடுத்துட்டு போயிரு. டேய் கோபி, என்ன ஓட்டுறியா? நோ நோ. ஓவரா கிண்டல் பண்ண உன் சோத்தையும் எடுத்து தின்றுவேன். ஐயோ. ஏய் மாரி வந்துருச்சு. இந்தாடா குடி, நல்லா சாப்பிடு. நம்ம ஒரு வாரம் திங்கிறது ஒரே வேலையில திங்குது. பூங்குடி, உனக்கு இந்த 2 இட்லி எப்படி பத்தும்? இப்படி கம்மியாக சாப்பிட்டா அனிமிக்கா வீக்காக தான் இருப்பேன். எனக்கு பசி இல்லை, இந்தா இதையும் சாப்பிடு. ஐயோ வேணாம் சார், நீங்கள் சாப்பிடுங்க. சொன்னா கேளு பூங்குடி, சாப்பிடு. இல்லை சார், எனக்கு போதும் சார், நீங்கள் சாப்பிடுங்க.
நீ சாப்பிடு பொங்கடி ஃபர்ஸ்ட். பேசாம சாப்பிடு. சார் சாப்பிடு. வேணாம் சார். எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம என்கிட்ட கொடுங்க, நான் தின்றேன். ஏய் உட்காரு. பூவே தயவு செஞ்சு நீ வாங்கிரு. இல்ல இவ தின்னு தின்னு தவுட்டு மூட்டை மாதிரி ஆயிருவா. அப்புறம் நான் தான் இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம அல்லாடணும். நோ, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். மாரிக்குன்னு ஒருத்தன் இனிமேலா புதுசா பிறந்து வர போறான். அழகா அம்சமா கலகலன்னு சிரிச்சு பேசுற ஒருத்தன் மாரிக்குன்னு பிறந்திருப்பான். ஏன் அவன் நம்ம பக்கத்திலே கூட இருக்கலாம் இல்லையா? டேய் கொஞ்சம் செட்டப் பண்றியா? டேய் எப்போ தான் எனக்கு சான்ஸே கிடைக்கும். சாரி, சென்டிமெண்டா பேசுறதுக்கே சான்ஸ் கிடைக்கும். அதுக்கும் ஷட்டப் சொல்லிடுறா. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கடா. ஐயோ, பொங்கடி சாப்பிடு. அம்மா கால் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சொல்லுங்கம்மா. எங்க இருக்க ஜீவா? காலேஜில் தான்மா இருக்கேன். அப்படியா? ஆமாம், நான் லேபில் இருக்கேன். சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணு இல்லப்பா, உன் அண்ணன் வரத்துக்கு லேட் ஆகுற மாதிரி தெரியுது. ஒரு 10 மினிட்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து என் ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிடுறியா? சாரிம்மா, ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டு. இல்லைம்மா, லேப் விட்டு இப்போதைக்கு வெளியே வர முடியாது. நீங்கள் கேபை புக் பண்ணி போய்க்கோங்கம்மா. ஜீவா, வாட் இஸ் திஸ்? லேபுக்குள்ள மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஃபோனை கட் பண்ணு ஸ்டூபிட். சாரி சார், சாரி சார். அம்மா ப்ரொஃபஸர் திட்டுறாருமா. நான் அப்புறம் பேசுறேம்மா. உங்களுக்கு பாடம் நடத்த மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ரெண்டாளா மாறி மாறி நடிச்சு அசத்துறீங்க. பெரிய ஆளு சார் நீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரெடிட் மாதிரி. டேய், நீ பண்ண பர்ஃபார்மன்ஸை உங்க அம்மா மட்டும் நேர்ல பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் பிம்பிலிக்கு பிலாப்பி. டேய், எனக்கு பயம்மா. போடா. ஓ, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். இருடி, இப்ப வைக்கிறேன். டே ஜீவா, உங்க அம்மாடா. வா 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 வா, எழுந்திரி சொல்லக்கூடி வா. பாத்தியா? என்னமோ பயமா எனக்கான தனுசு ரஞ்சுக்கு டயலாக் விட்ட. இப்ப பாத்தியா, டேபிள் கீழே உன்னை முட்டி போட வச்சுட்டேன். கோச்சர் கோபிடா. சரி சரி, கிளம்பலாம் வாங்க. இவன் நாக்கு கருணாக்கு பழிச்சாலும் பழிச்சிரும். கிளம்பலாம் வாங்க. போலாம். ஏய் ஏப்ல மாறி பாப்ல போலாம். நான் சரியாவே சாப்பிடல பூவே. அதுக்குள்ளே எல்லாரும் கிளம்பலாம் சொல்றீங்க. கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணும்போது நம்ம பார்சல் வாங்கிக்கலாம் வா. பார்சலா? ஆண்டி, நான் ஃபோன் பண்ணி சொன்னப்ப ஜீவா அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க. இப்போ நேர்லயே பாத்துட்டீங்கல்ல. ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி ஜீவா பொய் சொல்ற ஆள் இல்லதான். ஆனா அவரு கூட இருக்கிறவங்க சரியில்லையே. போதும் தீபிகா, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு வயசும் கிடையாது, வாய்ஸும் கிடையாது. நீ ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மர். தட்ஸ் யுவர் லிமிட். அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன்.
நீ உன் வேலையை மட்டும் பாரு. என்ன தீபி, உன்கிட்டயே ஜீவாமா இப்படி பேசிட்டு போறாங்க? உன்னையும் அவங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டாங்களே? கோவத்துல அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதுவும் ஒரு விதத்துல நல்லது தாண்டி. என்னையே அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கம்மின்னு ஃபீல் பண்றவங்க அந்த பட்டிக்காடுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாயா ஆண்டியை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த கொடைக்கானல் கோஸ்டிங்க ஒழிஞ்சுதுங்க. அவளுங்களை ஜீவா கிட்ட இருந்து கட் பண்ற வேலைய மாயா ஆண்டி பாத்துப்பாங்க. சரி, வா போலாம். சார், நான் காலேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுறேன் சார். இல்லைனா ஆள் இல்லைன்னு லீவ் போட்டு விட்டுருவாங்க சார். வரேன் சார். வரேன் பூவு. சார், ம். அப்போ நாங்களும் கிளம்புறோம் சார். வரோம் வரேன் சார். சார். மச்சி, ஜொல்லு ரொம்ப வழியுது, தொடச்சிக்க. கிளம்புடா. பொங்குடி. அது என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லணும்னு வந்தேன், மறந்துட்டேன். அப்புறம் டைமுக்கு சாப்பிடு, ஓகேவா? ரொம்ப ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். ஓகே, ம். நான் வரேன். பை சார். ம் ம். ம். பிரதர், நீங்க லவ் மூட்லயே இருக்கீங்க. வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆனா அம்மா எங்க போனீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. கிளம்புங்க பிரதர், ப்ளீஸ். இல்லை மச்சி, அம்மா கேட்டப்போ காலேஜில் இருக்குன்னு போய் சொல்லிட்டேன். ஓ, இப்போ அம்மா கேட்டாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து என்னால் போய் சொல்ல முடியாது. இப்போது அவங்க தூங்கினதுக்கப்புறம் லேட்டாக தான் போகணும். சிறப்பு. அப்ப வாயேன், எங்கேயாவது பார்க்கு போயிட்டு ஒரு கட்டிங் போடலாம். இப்போ நான் லைப்ரரிக்கு போகிறேன், வேணா வாயேன். அட போடா, என்ன ஆளை விடு, நானே பாத்துக்கிறேன். லைப்ரரிக்கு போதான். பூங்குடி, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல ரோகிணி. ம். ஏப்ல பூவு, ஜீவா சாருக்கு உன் மேல பாசம் ரொம்பவே அதிகம் புள்ள. நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே அப்படியே பதறி போயிட்டாரு. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் அவர் முகத்துல ஒரு தெளிவே வந்துச்சு பூவு. மாறி, சும்மா எதையாவது சொல்லி வைக்காத புள்ள. அவர் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்குக்காக என் மேல அக்கறையா இருக்காரு. நானும் முதல்ல அப்படிதான் புள்ள நினைச்சேன். ஆனா பாசம் கொஞ்சம் தூக்கலா தெரியுது. அம்மா கிட்டலாம் போய் சொல்லி என்னமா டிராமா போடுறாரு. படிக்க வந்த இடத்துல இதெல்லாம் நல்லாவா இருக்கு பூவு? மாறி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்க. ஏ பூவு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பிள்ளை சொன்னேன், நீ கோவப்படாத. ஏப்ல பூவு, ஜீவா சாருக்கு உன் மேல பாசம் ரொம்பவே அதிகம் புள்ள. நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே அப்படியே பதறி போயிட்டாரு. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் அவர் முகத்துல ஒரு தெளிவே வந்துச்சு பூவு.
அத்தை வாங்க அத்தை, டிஃபன் ரெடியா இருக்கு. வந்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம் அத்தை. எனக்கு எப்ப என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடாத. போச்சு, ஜீவா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்காக தான் அத்தை கோமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ. இப்ப ஜீவா மட்டும் வந்தான், தொலைஞ்சான். ஐயோ, வந்துட்டான்னு நினைக்கிறேன்.